அந்த ஒரு செகண்ட் அவன் அந்த டிசிஷன் எடுக்காம இருந்தா எந்த நேரம் அந்த பொண்ணு அவனை விட்டு போயிருக்க மாட்டா. ஃபுல் ஸ்டோரி பார்க்கணுமா? இது பிரேக்கப் ஸ்டோரி எபிசோட் 1. இது என்னோட ஃப்ரெண்டோட லவ் பிரேக்கப் ஸ்டோரி தான். இது நாங்கள் காலேஜ் படிச்சப்போ நடந்த சம்பவம். அண்ட் இது முழுக்க பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். பையன் பார்க்க துருத்துருன்னு இருப்பான், ஆக்டிவா இருப்பான், கொஞ்சம் அழகா இருப்பான், அண்ட் எல்லாரு கூடயும் ஜோவிலா பழகுவான். அண்ட் அதே மாதிரி பொண்ணு ட்ரெடிஷ்னலா இருப்பா, குட் லுக்கிங், இன்னசென்ட், அண்ட் வந்து யார்கிட்டயும் எவ்வளோ பேச மாட்டா பசங்க கிட்ட. அந்த பையன் காலேஜ்க்கு கவர்மெண்ட் பஸ்ல தான் போயிட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த பொண்ணும் அந்த கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கா. ஸோ பையன் வந்து பார்த்தா கொஞ்சம் துருத்துருட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்போ பேசிக்கல. காலேஜ்ல 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்ட். 2 பேரும் அடிக்கடி கோஇன்சிடென்ஸா கிராஸ் பண்ணிப்பாங்க. பட் அப்பவும் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிப்பாங்க அண்ட் கண்ணிலேயே பேசிப்பாங்க. அந்த பையன் கூட நாங்கெல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு வீட்டுக்கு போவோம். அப்போ நாங்கெல்லாம் அந்த கடைசி சீட்ல உட்காந்துட்டு, அந்த லேடி சீட் இருக்கும்ல, அந்த லேடி சீட்ல உட்காந்துட்டு G5 வந்து பயங்கரமா சத்தமான பாட்டெல்லாம் போட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு போவோம். ஸோ இதெல்லாம் அந்த பொண்ணும் பார்த்துருக்கா. இதை பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் இம்ப்ரெஸும் ஆகியிருக்கா. இப்படியே போச்சு, ஒரு 4 மாசம் போச்சு. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காமலே கண்ணாலேயே நிறைய பேசிக்கிட்டாங்க. அந்த பையன் காலேஜ்ல என்சிசில இருக்கான். ஸோ ஒரு டைம் வந்து அவன் சீனியர் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக கேர்ள்ஸ் என்சிசி டீல் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு அந்த பையனை அனுப்பியிருக்காங்க. அப்போ அந்த பையன் போயிருந்தப்போ செம்ம ஷாக் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணும் என்சிசில இருந்திருக்கா. பையனுக்கு ஒரே ஷாக்கு, அப்படியே இன்பதிர்ச்சி ஆயிடுச்சு, ஒரே குதூகலம் ஆயிட்டாரு. அப்படியே உடனே ஹெய்ட்லாம் சொல்லிட்டு மச்சான் அவன் என்சிசில இருக்காண்டா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தான். அப்படியே போச்சு. ஸோ அவங்க 2 பேரோட லவ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணலனாலும் ரொம்ப அழகா ஒரு பொய்டிக்கா இருந்துச்சு. ஸோ அப்போதான் அந்த நாள் வந்துச்சு. எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் 26 அண்ட் ஆகஸ்ட் 15க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக் ஏரியா அரேஞ்ச் பண்றது அண்ட் காலேஜோட என்ட்ரன்ஸ்ல வந்து கோலம் போடுறது, ஃபிளாக் ஏஸ் பண்றது. ஸோ இது எல்லாமே என்சிசி பசங்களோட பொறுப்பு தான். ஸோ அதனால ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஆகஸ்ட் 14 அன்னைக்கு என்சிசி பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாக் ஏரியா அரேஞ்ச் பண்றது, ஒரு போல நட்டுட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து என்சிசி ரூம் கிளீன் பண்ற ஒர்க்கு அண்ட் காலேஜ்ல ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடுற ஒர்க்கு, இந்த ஒர்க்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் சாக்குன்னு அந்த பையன் அடிக்கடி என்சிசி ரூம் பக்கத்துல போயிட்டு மண்வெட்டி கொடுங்க, போல் கொடுங்க, சிசர் கொடுங்க, கலர் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்சிசி ரூம் பக்கமே ஜாலியாக சுத்திட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணை பார்த்துட்டு. இது அந்த பொண்ணுக்குமே தெரியும். அண்ட் அந்த பொண்ணுமே அவனு தான் பார்த்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அன்னைக்கு ஆள் ரொம்பவே செம்ம குதூகலமா ஹாப்பியா இருந்தாரு. ஸோ டைம் ஆச்சு 4 மணிக்கு ஆரம்பிச்ச ஒர்க் அப்படியே 7 மணி வரைக்கும் நீண்டுட்டே போச்சு. ஸோ நாங்க பாய்ஸ் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்சிசி ரூம் பக்கம் போனோம். கூட அந்த பையனுமே இருந்தான். அந்த பையன் இருந்தா, அந்த பொண்ணுமே இருந்துச்சு அந்த கோலம் போட்டுட்டு இருந்தப்போ. ஸோ என்ன நினைச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு டக்குன்னு அந்த பையன் கிட்ட ஸ்லோ மோஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நானும் இவனை பாக்குறேன், தலைவர் வேற கிரின்னு இருக்காரு, ஒரு ஜிவ்வுன்னு இருக்காரு. ஐயோ வரடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருது, இவன் நர்வஸா இருக்கான். அந்த பொண்ணு வருது, ஒரு டென்ஷனா இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டே இருக்கு. கடைசியில கிட்ட வந்துச்சு. நாங்கெல்லாம் தள்ளி போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவன் கிட்ட பேசியிருக்கு போல, இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க, அதனால நான் அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணும், உன் ஃபோன் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு போல. இவர்கிட்டயே 3 ரூபாய் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன் பேசி பாதிலே கட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு கில்ட் வேற இருக்கு இவருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருந்தான். ஸோ அந்த பொண்ணு கால் பேசிட்டு மறுபடியும் இந்த பையன் கிட்ட ஃபோனை கொடுக்குது. திருப்பி கொடுக்கும்போது அவங்ககிட்ட ஒன்று சொல்லுது, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் வந்துடுறேன், கொஞ்சம் எனக்காக நீ பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவனுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, செம்ம ஷாக்கு. ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆயிட்டான். சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட் மச்சான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த பையன் பஸ் ஸ்டாப்க்கு போறான். பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே காலேஜ் என்ட்ரன்ஸ் பார்க்குறான். அந்த பொண்ணு வெளியே வருது. அந்த பொண்ணு வெளியே வருது பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு, ஒரு மாதிரியா பதட்டம் ஆயிட்டான். ஸோ அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்குது. இவன் அப்படியே டென்ஷன்ல இருக்கான். அந்த பொண்ணு வருது, இவன் டென்ஷன்ல இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பஸ் வந்திருக்கு. அந்த பஸ் அந்த பொண்ணை சேஸ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாப் வந்திருக்கு. அந்த பஸ்ல இவன் ஏறி அப்படியே கிளம்பிட்டான். பஸ்ல ஏறி கண்ணாடி வழியா அந்த பொண்ணை பார்த்திருக்கான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அழுவுற மாதிரி ஆயிட்டா. இவனுக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டான். சரி அடுத்த நாள் பேசிக்கலாம்
பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலேஜ் போயிருக்கான் அந்த பையன். போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன், நான் வரதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டாக நான் வரும்போது நீ கிளம்பி போயிட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அண்ட் இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணான். ஆனால் அது எதுவுமே ஒர்க் ஆகலை. அண்ட் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை என்சிசில ஜாயின் பண்ணதே அந்த பையனுக்காக தான். கடைசியா அந்த பையனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ 2 பேருக்கும் ஒரு லவ் இருந்திருக்கு. ஆனால் அதை கன்ஃபெஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பையன் லாஸ்ட் செகண்ட்ல ஏன் அப்படி பண்ணணும்? அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அண்ட் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் எதுக்கு அந்த பையன் அந்த பஸ்ல ஏறி போனான் கேட்டா அது அவனுக்கே தெரியல, ரொம்ப படபடப்பா இருந்துச்சு அப்படின்றான். இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கலாம். பாவம், ஃபேட். ஸோ இதை பத்தின உங்க தாட்ஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பிரேக்கப் ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.